கர்த்தருக்காக எழும்புங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழுங்க. ஒரே ஒரு ஜீவன் தான், ஒரே ஒரு விசுவாசம் தான், ஒரே ஒரு தேவன் தான், ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். மறு வாழ்க்கை நம்மளுக்கு கிடையாது. ஒரே வாழ்க்கை. கர்த்தருக்காக எழும்புங்க, கர்த்தருக்காக வாழுங்க. இப்போ வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக தான், மரித்தாலும் கர்த்தருக்காக தான் என்று நம்ம நிற்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பெரிய பெரிய காரியம் மட்டுமல்ல, நமக்கு ஒரு பெரிய ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாருங்க. அல்லேலூயா. தீவிரவாதி பாருங்க, அவன் செய்யறது தவறு. ஆனா அவன் தேசத்துக்காக அவன் என்ன கேட்டா, என் தேசத்துக்காக நான் சண்டை போடுறேன்றான். ஆமென். நம்ம பரலோக தேசத்துக்கு எவ்வளவு சண்டை போடணும். நான் சண்டை குத்து சண்டை சொல்ல, ஜப சண்டை. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க முழங்கால் படி போட்டு முட்டி தேய ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் மூவ் பண்ணுவார். அல்லேலூயா. நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படி போட்டா பிசாசு தோத்துட்டான். ஆமாங்க. ஆனால் முழங்கால் படி போடும்போது தான் பிரச்சனை வரும். முட்டி நோவு வரும், கால் நோவு வரும், கை நோவு வரும், அது வரும். ஆமென். ஆனால் அது மீண்டு நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை விசேஷித்த பிள்ளைகள் மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமை உங்களிருந்து புறப்படும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் செய்கிறது. அல்லேலூயா.